Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to singaiprincess. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரவா பொங்கல். எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ரவா 1 கப் எடுத்துர்க்கேன். இது 250 கிராம். அடுத்ததா பச்சை பயிறு பாத்தீங்கன்னா 1/4 கப் எடுத்துர்க்கேன். இது 60 கிராம். நீங்க எந்த கப்ல வந்து ரவா மெஷர்மென்ட் எடுக்கறீங்களோ அந்த கப்லயே வந்து 1/4 கப் வந்து பயிறு எடுத்துக்கங்க. அடுத்ததா பயிரை வந்து பிரஷர் குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்காக பயிரை நல்லா கழுவி அலசி எடுத்துட்டேன். தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி பாத்தீங்கன்னா நான் அந்த பயிறு அளந்த கப்லயே 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துர்க்கேன். இதோட சேர்த்து கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊற்றுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசில் வரும்போது அதுலேருந்து தண்ணிலாம் வெளியாகாமல் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் ஆட் பண்ணியாவது. இதை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பயிரை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடாயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நீங்கள் முழுமையாகவும் வந்து 4 ஸ்பூனுமே நெய் தான் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நெய்யை அவாய்ட் பண்ணிக்கலாமேன்னு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கிறேன். முழு மிளகு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக 1 ஸ்பூன் வந்து முழு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா பொரியட்டும். இதோட ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக முழு பெருங்காயத்தில் சின்னதாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொங்கலுக்கே ஸ்பெஷலான முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 முந்திரி எடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரவா பொங்கல் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நம்மளுக்கு வீட்டில் வந்து ரவா இதேமாதிரி முந்திரி எல்லாம் வீட்டிலே இருந்தாக்கா நம்மளுக்கு ஈஸியாகவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ வந்து நான் இதில் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம முந்திரிலாம் வறுக்கும் போது அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கறக்க விடாமல் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்ச 1 கப்பு ரவாவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யிலேயே வறுத்து எடுக்கிறதுனால ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் தண்ணி அளந்து எடுத்துக்க போகிறேன். 1 கப்பு நம்ம ரவா எடுத்துருக்கோம். அதுக்கு நான் 3 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் ரவா பொங்கலுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்புலையும் தண்ணி வச்சுட்டேன். அந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம ரவாவையும் வறுத்துக்கலாம். ரவா வந்து நல்லா இப்போ வறுபட்டுடுச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். பருப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரவாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம வந்து இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுக்கலாம் தேவையில்லை. நம்ம கொதி தண்ணி ஊற்றுறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரவா வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம லாஸ்ட்டில் நெய் சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பொருளை மறந்தாச்சு போடுறதுக்கு. அது தாங்க உப்பு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம கொதி தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அப்போதைக்கு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரவா பொங்கல் கமன்னு மூக்கை தொலைச்சிச்சுங்க. சரி சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டில் வாயில் வச்சு பார்த்தா சப்புண்டு இருந்துச்சு. சொல்லுவாங்க இல்லையா, உப்பு இல்லா பண்டம் குப்பையெல்லாம் வாங்க, அந்த கதையாக போயிடுச்சுங்க. இப்போ எல்லாம் உப்புலாம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ரவா பொங்கல் எடுத்து வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.